திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த மண்ணுலகத்திலே உள்ள அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீதேடும் சிறப்பேடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. மெய்யடியார் பெருமக்களே, அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலே திருப்பனையூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்களே, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புகலூர் இறைவனை தொழுது செங்கல் பொன்னாக பெற்று பதிகம் பாடி பரவி நிதிக்குவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு திருப்பனையூர் செல்லும்போது ஊர்ப்புறத்தே பெருமான் திருக்கூத்து ஆடுகின்ற கோலம் காட்ட கண்டு வணங்கி பாடி அருளியது இந்த திருப்பதிகம். இந்த திருப்பதிகம் இறைவனுடைய திருமேனி அழகிலே அப்படியே சுந்தரர் திளைத்து 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 பாடியது. அதனை எடுத்து ஓதி அருள் இருக்கிறார். அம்மையை பெரிய நாயகி அப்பெரு சவுந்தரநாதர் இந்த 87வது பதிகம், இந்த ஏழாம் திருமுறையில் 87வது பதிகம். இதிலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பித்தல் வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். செங்கண் மேதிகள் சேடு எரிந்து தடம் படிதலில் சேல் இனத்தோடு பைங்கண் வாழைகள் பாய் பழன திருப்பனையூர் திங்கள் சூடிய செல்வனார் அடி திங்கள் சூடிய செல்வனார் அடியார் செல்வனார் அடியாதம் மேல் வினை தீர்ப்பராய் விடு அங்கிருந்து உறைவர் அவரே அழகியர் அழகியர்னு பாடுவார் பாருங்க. சுவாமி பேரு சவுந்தரநாதர் இல்லையா? சவுந்தரன்னு அழகு என்றுவான பொருள். செங்கல் மேதிகள், மேதினா எருமை. கண்ணு எப்படி இருக்குது? எருமைக்கு சிவந்து இருக்கு. அப்படி சிவந்த கண்களை உடைய எருமைகள் இந்த வயலை என்ன பண்ணுதான், வயலில் நடந்து நடந்து அப்படியே சேராக்கி குளங்களில் சென்று விழுது. வயல்களை சேராக்கி குளங்களிலே சென்று விழுதல்னால அங்குள்ள கயல் மீன்கள் கூட்டமும் பசிய கண்களை உடைய வாழை மீன்கள் பாருங்க, கயல் மீன் கூட்டம் வாழை மீன் கூட்டம் எல்லாம் துள்ளி எழுது. அப்படி துள்ளி வீழ்கின்ற வயல்களை உடைய திருப்பனையூர்கிறார். அப்போ வளம் எப்படிப்பட்ட வளம் பாருங்க, உழவு. அதே மருது நிலத்தினுடைய வளத்தை அருமையாக சொல்றார். வயலும் வயல் சார்ந்த இடம் இல்லையா? அந்த வயல்களை உடைய திருப்பனையூரிலே எழுந்தருள் இருக்கின்ற சந்திரனை சூட்டிய செல்வன் முடிமையில என்ன எழுதியிருக்கிறார்?
சந்திரனை அணிந்திருக்கிறார். அந்த சந்திரனை சூடிய செல்வனர் தங்கள் அடியார்கள் இருக்கிறார்களே, அவருடைய பெருமானுடைய அடியார்கள் மேல் வருகின்ற வினையை, அவருடைய வினையெல்லாம் தீர்க்கின்றவராகி விடுவாராயின் அந்த தலத்திலே நீங்காது தங்கி வாழ்கின்ற அவரே யாவரிலும் மிக்க அழகுடையவர், எல்லாரையும் விட அழகானவர் சொல்றார். தீர்ப்பராய் விடில்னா செய்யுங்கிற எச்சம் நீரின்றி அமையாது உலகியனின் திருக்குறள் சொல்றது மாதிரி இறைவனுடைய திருமேனி அழகினை வியந்து அருளி செய்கிறார். அதே நிலையிலே பெருமானுடைய திருவருள் அழகையும் சொல்றார். திருமேனி உடம்பு அழகையும் சொல்றார், சுவாமியினுடைய அழகை சொன்னார். அதே நேரத்தில் அவருடைய திருவருளினுடைய அழகையும் வியந்து அருளினார். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். செங்கன் மேதிகள் சேடெறிந்து செங்கல் மேதிகள் சேடெறிந்து தடம் படிதலின் சேலினத்தொடு பைங்கல் வளைகள் பாய் பழன திருப்பனையூர் திங்கள் சூடிய செல்வன அடியார்தம் மேல்வினை தீர்ப்பராய் வீடில் அங்கிருந்து உறைவார் அவரே அழையரே. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பனையூர் செல்வோம். அங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அம்மையை பெரியநாயகியுடன் அவர் சௌந்தரநாதனுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் வெறுவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம்.